வாங்க கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு மசியல் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நம்ம கல்யாண வீடுகளுக்கெல்லாம் போன உடனே இது இலையில் வைக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப விருப்பப்பட்டு நாங்கள்லாம் எடுத்து நான் சாப்பிடுவேன். இதை எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இதை நீங்களும் செஞ்சுட்டு எனக்கு வந்து கமெண்ட் கொடுங்க. நம்ம இன்றைக்கி கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு மசியல் வைக்க போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு ஃபேன் வச்சுக்குவோம். அதில் ஆயில் போட்டுட்டு சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு நல்லா வெடிக்கட்டும். இதில் வந்து வெங்காயம் போட்டுருவோம், தக்காளியும் போட்டுருவோம். அதில் இது நல்லா வதங்கணும். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். இதில் கருவேப்பிலையும் போட்டுருவோம். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிடணும். நல்லா எண்ணெயிலே வதங்கி நல்லா மசிஞ்சிருக்கும். இது மசியறதுக்காக கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிறோம். நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சிருச்சு. இதில் வந்து பச்சை மிளகாய் கொஞ்சம் கீரி போட்டுக்கிறோம். பச்சை மிளகாவும் நல்லா வதங்கிட்டோம். இதோட சேர்ந்து நம்ம கல்யாண வீட்டில் வந்து போன உடனேயே வந்து வைக்கிறது வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து மசாலா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எல்லா கல்யாண வீடுகள்லையுமே வைப்பாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாடலில் நான் சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு. அடுப்பு இப்போ சிம்மில் வச்சுக்குவோம். மஞ்சள் தூள், இது வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும். அதனால் நான் வந்து 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள் போடுறேன். நல்லா வதக்கிடுவோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம். இது நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்கள். வெள்ளைப்பூண்டை வந்து இதுக்கு வந்து தோலோடை தான் தட்டி போடணும். நல்லா வதக்கி விட்டுருவோம். இவ்வளோதான். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நம்ம சாதாரணமாக வந்து எப்போயுமே ஒரு இதாக செய்வோம். இது கொஞ்சம் மசாலா போட்டு செய்யும்போது இந்த கல்யாண வீடுகளில் உள்ள டேஸ்ட்டு நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். நல்லா உருளைக்கிழங்கை வந்து நல்லா வேக வச்சுட்டு அதை நம்ம இதை போட்டுருவோம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கிண்டிடுவோம். இவ்வளோதான். கல்யாண வீடுகளில் இதுதான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறத ஒரு சாப்பாட்டில் இது ஒரு உருளைக்கிழங்கு ரொம்ப இது. இந்த வெள்ளைப்பூண்டை வந்து நம்ம இப்போ தட்டி போடும் போது ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். இது மேலே கடைசியில் இறக்கும் போது கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் போட்டு நம்ம இறக்கிற வேண்டியதுதான். பாருங்கள், நல்லா நீட்டாக கல்யாணம் விட்டு உருளைக்கிழங்கு மசாலா நம்ம பண்ணிட்டோம். இதை நீங்களும் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு மசியல் பண்ணியாச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ, பாய்.